இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் ஆபிரகாம் கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாமுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உடன்படிக்கை தருகிறார். ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். யார் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக காணப்பட்டார்களோ, எந்த காரியம் எல்லாம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து ஒரு மாற்றத்தை கொடுத்து திரளாய் பெருக பண்ண போகிறார். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மிகவும் திரளாய் பெருக பண்ண போவதற்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்கள் மத்தியில் நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.